அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் பண்ணி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லஞ்ச் செய்யறதுக்கு முன்னாடி இந்த வெயிலுக்கு சில்லுன்னு கிர்னி பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் கிர்னி பழம் சேர்த்துருக்கேன். கூட சக்கரை பால் சேர்த்து ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு கிச்சன் சமைக்க முடியல, இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சா தான் கொஞ்சம் இதமாக இருக்குது. அஸ்லாம் எனக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப விரும்பி குடிச்சிருந்தா. இன்னைக்கு லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கன்னு சொல்லி பார்க்கலாமா. ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து கூட கருவேப்பிலையுமே சேர்த்து சூப்பரான ஒரு சிக்கன் கருவேப்பிலை ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். தேவையான மசாலாஸ் எல்லாமே அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கனுமே தாளிச்சு விட்டுட்டேன். இதோட டீட்டெயில் டேஸ்ட் இங்கே ஷேர் பண்ணிக்க வேணும். கீழே ப்ளே பண்ணி கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். புளிப்புக்கு தக்காளி தயிர் எதுவுமே சேர்க்காம லெமன் மட்டுமே சேர்த்து நல்லா ஜூஸியாக சிக்கன் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ஃப்ரெஷ்ஷான பவுடர் சேர்த்து 5 மினிட்ஸ் போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சிக்கன் ரோஸ்ட் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட தக்காளி ரசம் தான் வச்சிருந்தேன். ஒயிட் ரைஸ்மே சூடாக வடிச்சு வச்சுட்டேன். கருவேப்பிலை சிக்கன் ரோஸ்ட் ஒரு சைட் டிஷ் இருந்தால் மட்டும் போதும். ரசம் சாப்பாடு கூட கீ ரைஸ் கூடலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த லஞ்ச்மே நல்லபடியாக முடிச்சிட்டோம். குட்டீஸ் ஒரு ஐஸ்கிரீம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் செஞ்ச கிர்னி பழம் ஜூஸை அப்படியே ஃப்ரீஸில் எடுத்து செட் ஆகிறதுக்காக வச்சுட்டோம். ஒரு 5 hours கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லாவே செட் ஆகி வந்துருந்துச்சு. குட்டீஸ்க்குமே அப்படியே கொடுத்துட்டு எனக்கு டே அப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.